2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மீளாய்வு பெறுபேறுகள் வெளியாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெறுபேறுகளை www.results.exams.gov.lk என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்று 2 வருமான வரி பரிசோதகர்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பிரதேச சபையின் அனுமதியின்றி காணி ஒன்றில் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் அதனை உடைத்து அகற்றாமல் இருப்பதற்கும் இந்த தொகை கோரப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதற்காக முதலில் 3,50,000 ரூபாய் பணம் கோரப்பட்டதாகவும் பின்னர் அது 1 லட்சமாக குறைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் 60,000 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பணத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாத சட்டத்தரணி ஒருவரின் சட்ட தொழிலை ரத்து செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சரத் விஜயஸ்ரீ டி சில்வா என்ற சட்டத்தரணியின் சட்ட தொழிலை ரத்து செய்யுமாறு உயர் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 2 காணி வழக்குகளில் ஆஜராவதற்காக குறித்த சட்டத்தரணி உரிமையாளரிடமிருந்து 44 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையாக ஆஜராகவில்லை என உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளாக பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தெரிவித்து பல்வேறு பிரதேசங்களிலும் சுற்றி திரிந்து பணம் சேகரித்த சிலர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி நபர்களுக்கு பணம் செலுத்திய அல்லது அவர்களால் தங்களின் இருப்பிட பரிசோதனையை செயற்படும் வரி செலுத்துபவர்களின் தகவல்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக தேவைப்படுவதாக அது தொடர்பாக உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தினால் கையெழுத்து இடப்பட்ட அறிவித்தலில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகி செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் 27,195, கம்பஹா மாவட்டத்தில் 52,486, களுத்துறை மாவட்டத்தில் 37,361, காலி மாவட்டத்தில் 41,436, மாத்தறை மாவட்டத்தில் 30,882 மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 22,167 தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தபால் வாக்களிப்பின் மொத்த எண்ணிக்கை 7,12,319 ஆகும். தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் தபால் வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் வாழும் சகல இன மக்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் இனங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புத்தளம், மதுரங்குழி, கடையாமோட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கருப்பு பொருளாதாரத்தில் சிக்கியுள்ள இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளின் கலாச்சாரத்திற்கும் முடிவு கட்ட வேண்டும் என சர்வஜன வேட்பாளர் தொழில் முனைவோர் திலித் ஜயவீர தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்கள் குழுவை சந்தித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் பதுளை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை விவச பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் கொழும்பில் இருந்து போதை மாத்திரைகளை கொண்டு வந்து பதுளை பகுதியில் விற்பனையில் ஈடுபடுவதாக பதுளை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 345 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்த மாகாண சபைகள் தேர்தல் சட்டமூலம் 3ஆம் வாசிப்பிற்காக செவ்வாய்க்கிழமை எடுக்கப்படவிருந்த நிலையில் பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் அது உள்ளடக்கப்படவில்லை. இதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய எம்.ஏ. சுமந்திரன் ஜனாதிபதியை கடுமையாக சாடி இது ஒரு அரசியல் பழிவாங்குகள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் அதற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழு சரியாக செயற்பட தவறியமை தொடர்பில் இலங்கை சீர்திருத்த அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக ரணசிங்க ஹந்தகாமகே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த அனைவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கரையோரத்தில் ஆங்கில கால்வாயில் பல புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 குழந்தைகள் மற்றும் 1 கர்ப்பிணி பெண் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 10 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என்று அந்நாட்டு வழக்கறிஞர்கள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. விபத்தினை அடுத்து 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாகவும் அவர்களில் 2 நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பிரான்ஸ் கடலோர கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் பணி இன்று ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இது குறித்து அறிவித்தல் ஜூலை 26ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இதன்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதுடன் பின்னர் தேர்தல் ஆணையகம் மற்றும் தேர்தல் செயலகத்தின் வழிகாட்டுதலின்படி வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 39 வேட்பாளர்கள் இருந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவர் திடீரென மரணமடைந்துள்ளதாக தற்போது அந்த எண்ணிக்கை 38ஆக குறைந்துள்ளது. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீடித்து வருகின்றது. அண்மையில் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டது. இத்தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200 பேர் காயமடைந்துள்ளனர். பிரித்தானியாவின் முதல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவருமான உமா குமாரனை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு பிரித்தானிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. பிபில மொனராகல வீதியில் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற பயங்கர விபத்தில் காயமடைந்த 2 மாணவிகள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த 2 மாணவர்களும் பிபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பின்னர் கவலைக்கிடமான நிலையிலிருந்து துஷா கொஷாலா என்ற 15 வயது மாணவி உயிரிழந்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து உழைக்கும் டாலர் வருமானத்தை அடிப்படையாக கொண்டே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு நிர்ணயிக்கப்பட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இறக்குவனை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு சாரா உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக 2017ஆம் ஆண்டு தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் 8ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விடயத்திற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது.